Hi students, this is Alex here. Exercise 5.2 miscellaneous practice problems. Question number 1. Find HCF of 188 and 230 by Euclid's game அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட டிஃபரன்ஸ் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம HCF ஆஃப் இந்த ரெண்டு நம்பரையும் தனியாக எடுத்துக்கிட்டோம். 188 அதுக்கப்புறம் 230. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் இதில் சின்ன நம்பரை நம்ம அப்படியே வச்சுப்போம். 188 அப்படியே வச்சுருப்போம். இப்போ இந்த பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் எடுத்துப்போம். ஸோ இப்போ இது என்ன ஆகும், நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம். HCF ஆஃப் 188 இங்கே எழுதி சப்ட்ராக்ஷன் பண்ணலாமா? 230ல் 188 வந்து சப்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 10ல் 8 போயிடும், விச் இஸ் 2. பாரோ பண்ணதுக்கப்புறம் இங்கே 2 இருக்கும், மறுபடியும் பாரோ பண்ணால் 12, 12ல் 8 போயிடுச்சுன்னா 4. ஸோ 188 and 42 ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து HCF ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு சின்ன நம்பர் நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ 42 பின்னாடி இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பெரிய நம்பர் இருக்க இடத்துல பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ பின்னாடி இருக்க சின்ன நம்பர் அப்படியே இருக்கட்டும். இப்போ 188 அதில் 42 சப்ட்ராக்ட் பண்ணால் இது 6 ஆகும், இது 4 ஆகும், 1 ஆகும், 146 வந்துடும். ஸோ இப்போ இது வந்து HCF ஆஃப் 146, 42. மறுபடியும் HCF ஆஃப் இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். எழுதிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். 146 மைனஸ் 42 போடணும், சின்ன நம்பர் அப்படியே இருக்கும். இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணால் 401, 104 வந்துருச்சு. ஸோ இது வந்து HCF ஆஃப் 104, 42. இப்போ மறுபடியும் இதை வந்து HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டுட்டு சின்ன நம்பர் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ 104லேருந்து 42வை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. ஸோ இது வந்து HCF ஆஃப் 62, 42 அப்படின்னு வரும். மறுபடியும் அதே ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் சின்ன நம்பர். ஸோ இப்போ 62ல் 42வை சப்ட்ராக்ஷன் பண்ணால் நமக்கு வந்து 20 வரும். ஸோ HCF ஆஃப் 20, 42. இப்போ பெரிய நம்பர் வந்து 42. ஸோ சின்ன நம்பர் அப்படியே வச்சுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணுறோம். ஸோ 42ல் 20யை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 22 வரும். ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண வேல்யூ எழுத போகிறோம். HCF ஆஃப் 20, 22. இப்போ ஒன்ஸ் அகைன் HCF ஆஃப் சின்ன நம்பர் அப்படியே வச்சுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், ஸோ 2 ஆகிடும். நீங்கள் எழுதிட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். 22 மைனஸ் 20. ஸோ இது வந்து HCF ஆஃப் 20, 2. இப்போ மறுபடியும் HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் எடுத்துட்டு சின்ன நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ HCF ஆஃப் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 18. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், அப்புறம் சின்ன நம்பர், அப்புறம் HCF ஆஃப் 16, 2. ஸோ இது ஈக்குவல் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். HCF ஆஃப் 16 மைனஸ் 2, பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், அப்புறம் சின்ன நம்பர், அப்புறம் HCF ஆஃப் 14, 2. ஸோ மறுபடியும் சப்ட்ராக்ஷன் பண்ணலாமா? HCF ஆஃப் 14 மைனஸ் 2, 2. ஸோ இது வந்து HCF ஆஃப் சப்ட்ராக்ஷன் பண்ணால் 12 வரும். ஸோ 12, 2. ஸோ மறுபடியும் HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், அப்புறம் சின்ன நம்பர். ஸோ HCF ஆஃப் 10, 2. இப்போ மறுபடியும் HCF ஆஃப்
இது சப்ட்ராக்ஷன் பண்ணால் 10 மைனஸ் 2, which is 8, 2 வந்துடும். ஸோ HCF ஆஃப் 8, 2. இப்போ அகைன் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணும்போது HCF ஆஃப் 8 மைனஸ் 2, 2 போடணும். இப்போ இது வந்து HCF ஆஃப் 6, 2 ஆகிடும். இப்போ அகைன் HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், அப்புறம் சின்ன நம்பர் அப்படியே இருக்கு. ஸோ இது வந்து HCF ஆஃப் 4, 2. அகைன் HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டுட்டு சின்ன நம்பர் அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ HCF ஆஃப் 2, 2. இது ரெண்டும் ஈக்குவலாக வந்துட்டனால, அதாவது ரெண்டு நம்பர் ஏபி, இந்த ஏவும் பி ஈக்குவலாக இருக்கிறனால therefore HCF is 2. நம்ம ஒரிஜினலாக எடுத்தோம் இல்லையா, அந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து 2 தான். ஸோ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூக்ளிட்ஸ் கேம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 188க்கும் 230க்கும் அது வேணா நம்ம இங்கே எழுதிடலாம். HCF is 2, அதாவது HCF of 188, 230 is 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஈக்குவலாக வர்ற வரைக்கும் நம்ம பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பரை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது லென்த்தி ப்ராசஸ், பட் இருந்தாலும் அந்த சப்ட்ராக்ஷன்லேயே நமக்கு வந்து ஃபைனலாக ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வரும்போது அந்த ரெண்டு நம்பரோட HCF நமக்கு கிடைக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ரைட் தி நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 50, ஃப்ரம் தட் ஃபைண்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல 1 to 50 நம்பர்ஸை நீட்டாக எழுதிடலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதே மாதிரி அடுத்த ரோவில் 11, 12, 13. இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா the numbers which are neither divisible by 2 nor divisible by 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது, 7ஆலையும் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 7 வந்து நம்ம 7ஆல டிவைட் ஆகுது தாண்டி நம்ம எடுக்கும்போது 8 வந்து 2ஆல டிவைட் ஆகும். 9 இருக்கு, அது வந்து 2ஆலையும் டிவைட் ஆகாது, 7ஆலையும் டிவைட் ஆகாது. 10 எடுக்க முடியாது, 2ஆல டிவைட் ஆகும். 11 எடுத்துக்கலாம், 12 எடுக்க முடியாது, 2ஆல டிவைட் ஆகும். 13 எடுத்துக்கலாம், 14 எடுக்க முடியாது, 2ஆல டிவைட் ஆகும். 15 எடுத்துக்கலாம், 3 and 5ஆல டிவைட் ஆகும், 2 and 7ஆல ஆகாது. ஸோ 15 எடுத்துக்கலாம். 16 எடுக்க முடியாது, 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 17 எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது 18 எடுக்க முடியாது, 19 எடுக்கலாம், 20 எடுக்க முடியாது, 21 எடுக்க முடியாது, 7ஆல டிவைட் ஆகும். 22 எடுக்க முடியாது, 23 எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 25 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 27 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 29 எடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்தது 31, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் 35 எடுக்க முடியாது, 37, அதுக்கப்புறம் 39, 41, அதுக்கப்புறம் 43, அதுக்கப்புறம் 45 எடுத்துக்கலாம். ஏன்னா 2ஆலையும் டிவைட் ஆகுது, 7ஆலையும் டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் 47, அதுக்கப்புறம் அவ்வளோதான். மீதி இருக்க நம்பர்லாம் 48 வந்து 2ஆல டிவைட் ஆகும், 49 7ஆல டிவைட் ஆகும், 50 வந்து 2ஆல டிவைட் ஆகும். ஸோ நமக்கு 18 நம்பர்ஸ் இருக்கு. அடுத்தது பிரைம் நம்பர் பிட்வீன் 25 and 40 கேட்டிருக்காங்க. ஸோ 25 and 40க்கு நடுவில் இருக்கிற பிரைம் நம்பர்ஸ். ஸோ 25 தாண்டி 26 எடுக்க முடியாது, 27 எடுக்க முடியாது, 28 எடுக்க முடியாது, 29 எடுத்துக்கலாம், 30 எடுக்க முடியாது, 31 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 37 எடுத்துக்கலாம், அதுக்கு அடுத்தது 41 எடுக்கலாம், 43 எடுத்துக்கலாம், 47 எடுத்துக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து பிட்வீன் 40 தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ லாஸ்ட் 3 நம்பர் நான் இது பண்ணிடுறேன். ஸோ 37. ஸோ இந்த 3 நம்பர் தான் 29, 31, 37. அதுக்கு அடுத்தது ஆல் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப் டு 50. ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. அடுத்து 8 ஸ்கொயர் எடுத்தால் 64. அது நம்ம லிஸ்ட்டில் இல்லை, 50 வரைக்கும் தான் நமக்கு நம்பர்ஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3. கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா
1 + 2 + 3 + 4னு கொடுத்துருக்காங்க, 10ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 4 நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது ரெஃபரன்ஸுக்கு 1 2 3 4 5 6 7 8 இப்படி நம்பர்ஸ் எழுதியிருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 + 2 + 3 + 4 அப்படி எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 + 3 + 4 + 5 எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 3 + 4 + 5 + 6 எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி வரணும். ஸோ இங்கே blank இருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்துல வந்து இது 3 வரணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 3 + 4 7 7 + 5 12 12 + 6 வந்து 18. ஸோ இந்த இடத்துல 18 போட்டாச்சு. அடுத்தது இங்கே 4 + 5 + 6 + 7 வரணும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 4 + 5 9 9 + 6 15 15 + 7 வந்து 22. ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த நம்பரை கண்டுபிடிச்சி இங்கே அடிஷன் பண்ணியாச்சு. ஸோ 22 வரும் இதோட சம். இப்போ அடுத்து சப்டிவிஷன் 2ல பார்த்தீங்கன்னா 1 3 5 7. ஸோ ஆட் நம்பரை வந்து லைனாக எடுத்திருக்காங்க. ஸோ 1 3 5 7 9 11 13 இப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 3 5 7 எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அடுத்தது வந்து 3 5 7 9 வரும். இது 24 வருதான்னு பார்க்கலாமா? 3 + 5 8 8 + 7 வந்து 15 15 + 9 வந்து 24. கரெக்டாக வந்துச்சு. அடுத்து 5 7 9 அடுத்த ஆட் நம்பர் வந்து 11 வரணும். ஸோ இதை ஆட் பண்ணால் 11 + 9 வந்து 20 20 + 7 27 + 5 வந்து 32. ஸோ 32 இங்கே போட்டாச்சு. அடுத்து இப்போ 7 9 11 13 அப்படின்னு வரணும். ஸோ இங்கே 11 போட்டாச்சா, இப்போ இதை ஆட் பண்ணலாமா? 7 + 9 வந்து 16 16 + 11 16ஓட 11 அப்புறம் 13 மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 6 + 1 7 + 3 10 இங்கே ஒன்று வந்துடும். ஸோ 40. ஸோ டோட்டலாக இது வந்து 40. இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 3ல வந்து இப்போ இங்கே ஏபி இருக்கு. இங்கே சியை விட்டுட்டு அடுத்து 3 லெட்டர் எடுத்திருக்காங்க, டிஎஃப் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து டிஎஃப் ஜி ஜி வரும் இல்லையா. ஸோ ஜியை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஹெச்ஐ ஜேகே. ஸோ இங்கே 2 லெட்டர் இருக்கு, இங்கே 3 லெட்டர் இருக்கு, 4 இருக்கு. அப்போ அடுத்து என்ன வரணும் அப்படின்னா கேக்கு அடுத்தது எல் வரும். அந்த எல்லை விட்டுறணும், ஏன்னா நடுவில் ஒரு லெட்டர் விட்டுறாங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே 4 எழுதியாச்சு இல்லையா. அப்போ இந்த இடத்துல 5 லெட்டர் வரணும். ஸோ எல்லுக்கு அடுத்தது எம் என் ஓ பி கியூ. இப்போ அப்படியே கண்டினியூ ஆகும் பாருங்க. அடுத்து இங்கே ஆர் வரும். அந்த ஆரை விட்டுட்டு 6 லெட்டர் எடுத்திருக்காங்க, எஸ்டியூ விடபிள்யூஎக்ஸ். அப்போ இந்த இடத்துல எம்என்ஓபி கியூ. அதுக்கு அடுத்தது பாருங்க 4th சப்டிவிஷன்ல இங்கே 20 இருக்கு, இங்கே -1 போட்டு 19 வந்திருக்கு, இங்கே -2 போட்டு 17 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல -3 போட்டால் இங்கே 14 வரும். இது அப்படியே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? -4 போட்டால் 10 வரும், -5 போட்டால் 5 வரும். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 20லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணி 19, 2 சப்ட்ராக்ட் பண்ணி 17, 3 சப்ட்ராக்ட் பண்ணி 14. ஸோ மற்றதும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். கரெக்டாக இருக்கு. Question number 4. Complete the table by using the following instructions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ அப்படின்றது வந்து it is the 6th term in the Fibonacci sequence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல 6th term என்னன்னு கண்டுபிடிக்கணும். Fibonacci sequenceல வந்து ஃபர்ஸ்ட் 1 1 இருக்கும், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணால் 1 + 2 வந்து 3, திருப்பி 2 + 3 வந்து 5, 3 + 5 வந்து 8. ஸோ இதுதான் வந்து 6th term. அப்போ ஏ இருக்கிற இடத்துல அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது 6th term in the Fibonacci sequence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்ம 8 போடணும். இந்த டேபிளை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது the predecessor of 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிடியூசர்னா 2க்கு முன்னாடின்னு அர்த்தம். 2க்கு முன்னாடி என்ன இருக்கு? 1. ஸோ அப்போ இந்த இடத்துல 1. அடுத்தது எல்சிஎம் ஆஃப் 2 and 3 இது ரெண்டும் கோப்ரைம். பட் இருந்தாலும் நம்ம எல்சிஎம் அப்படின்னும் போது இதில் காமன் ஃபேக்டர் அண்ட் காமன் இல்லாத ஃபேக்டர் இருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளாக நம்ம 2 and 3 எதுவுமே காமன் இல்லை, 1 தான் காமன். ஸோ 2 × 3 வந்து 6. ஸோ சி வந்து 6.
அப்புறம் ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 and 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 into 3ன்னு எடுத்துப்போம். 20 வந்து 2 into 2 into 5ன்னு எடுப்போம். ஸோ இதில் காமன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2. ஸோ அப்போ வந்து டி இருக்க இடத்துல 2 வரணும். அப்புறம் ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1/5னா 1/1/5ன்னு வரும். அப்படி இருக்கும்போது இது ரிவர்ஸில் இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 1 into 5/1ன்னு வந்துடும், விச் இஸ் ஆக்சுவலி 5. இல்லாட்டி 1/5னா கீழே இருக்கிறது மேலே வந்துடும், அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக நம்ம 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இ வந்து 5. இந்த ஆப்போசிட் நம்பர் ஆஃப் -7 அப்படின்னா நம்ம நம்பர் லைனில் வந்து இப்படி எடுப்போம் இல்லையா, இங்கே 0 இருக்கும். இப்போ இங்கே 7 இருக்குன்னா இது ஆப்போசிட்னா இந்த பக்கம் வரும் -7. அப்போ -7ஓட ஆப்போசிட் 7 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது வந்து நம்ம 7 எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இப்போ 1 இருக்கு, இது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 2 இருக்கு, இது பிரைம். 3யும் பிரைம். 4 தான் ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர். ஸோ இது வந்து 4. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த சைடு 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இப்போ சைடு 3 இருக்கும்போது ஏரியா ஃபார்முலா என்னது, சைடு இன்டூ சைடு. அப்போ 3 into 3 which is 9. ஸோ ஹெச் வந்து 9. இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இது நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து நமக்கு 3 இருக்கும். ஒவ்வொரு வெர்டெக்ஸ்லையும் இப்படி இருக்கும், 1 2 3. ஸோ இந்த லைனோட 2 லைனும் சேமாக இருக்கும். அப்போ 3. ஆஃப்டர் கம்ப்ளீட் டேபிள் வாட் யூ அப்சர்வ் டிஸ்கஸ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. சப்போஸ் இப்போ நம்ம ரோவோட சம், காலத்தோட சம் எல்லாம் சேமாக இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் வரல. 8 + 1 + 6 15 வருது. இங்கே வந்து 14 வருது செகண்ட் ரோ ஆட் பண்ணால். அதுக்கு அடுத்தது தேர்ட் ரோ ஆட் பண்ணால் 16 வருது. ஸோ வேறு நம்பர் வருது. ஸ்பெஷலாக எதுவும் சொல்ல முடியாது. என்னன்னா ஜஸ்ட் 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்குது. எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த நம்பர் ப்ரெசன்ட் ஹியர் அப்படின்றது வந்து நம்பர்ஸ் இந்த டேபிள் வந்து 1 to 9 நம்பர்ஸ் இருக்கு. இதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும், வேற எதுவுமே இதில் இல்லை. ஸோ நம்ம இந்த டேபிளை வந்து கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். Question number 5. Assign the number for English alphabets as 1 for A, 2 for B, up to 26 for Z அப்படி கொடுத்துட்டு find the meaning of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, அதுக்கப்புறம் N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z எழுதிட்டு இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அப்புறம் 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் 1 2 3 4 எல்லாமே எழுதியாச்சு. இப்போ இங்க வந்து 7 15 15 4 இருக்கு இல்லையா. ஸோ 7 பார்த்தீங்களா இங்க G, 15 பார்த்தீங்களா O, அப்புறம் 4 வந்து இங்க இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 வந்து G, 15 வந்து O, மறுபடியும் இன்னொரு 15க்கு O இருக்கு, 4 வந்து D, குட் அப்படின்ற வேர்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது 13 15. ஸோ 13 பார்த்தீங்களா இங்கே இருக்கு, 15 மறுபடியும் ஆல்ரெடி எடுத்தது தான். அப்புறம் 18, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் 9, மறுபடியும் 14, அப்புறம் 7. ஸோ இதெல்லாம் அப்படியே லைனாக எழுத போகிறோம். 13 வந்து M, 15 வந்து O, 18 வந்து R, மறுபடியும் 14 இருக்கு N, 14 இருக்கு N, அடுத்தது 9 வந்து I, அப்புறம் 14 மறுபடியும் இருக்கு N, அதுக்கு அடுத்தது 7 which is G. ஸோ அவங்க வந்து மீனிங் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நமக்கு என்ன வேர்டு கிடைக்குது அப்படின்னா குட் மார்னிங்.
Question number 6. Replace the letter by symbols plus for A, minus for B, multiplication for C and division for D for the find the answer for the pattern அப்படின்னு கொடுத்துருக்காங்க by doing the given operation. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 4B 3C 5A 3 அதுக்கப்புறம் 0D2 இது இருக்கு இல்லையா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த பியை ரீப்ளேஸ் பண்ணணும், சியை ரீப்ளேஸ் பண்ணணும், ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும், அப்புறம் டியை ரீப்ளேஸ் பண்ணணும். என்னவா ரீப்ளேஸ் பண்ணணுன்றது மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ 4 எடுத்துட்டு பி வந்து மைனஸ், அப்புறம் 3 போட்டுட்டு சி வந்து மல்டிப்ளிகேஷன், அப்புறம் 5 போட்டுட்டு ஏ வந்து அடிஷன், அப்புறம் 30 டி வந்து டிவிஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டிவிஷனை தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ முதல்ல 4 minus 3 into 5 plus போட்டுட்டு 30 divided by 2. So 1 time 2, remainder 1 இருக்கு. So இது balance வந்து இங்க 0 எடுத்துட்டோம்னா 2 5s are 10. So remainder 0. So இது வந்து 15 ஆயிடும். இப்போ நம்ம அடுத்தது மல்டிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷனை பண்ணும்போது 4 minus 3 5s are 15. அப்புறம் plus 15 இருக்கு. இப்போ பிளஸ் 15 மைனஸ் 15 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் வந்து 4. Question number 7 பாருங்க. Observe the pattern and find the word by hiding the numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வேர்டும் ஆக்சுவலா இல்ல லெட்டரும் நம்பரும் மிக்ஸ் ஆகிருக்கு. அதுல இருக்க வேர்டு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் எல்லாம் வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு என்ன வேர்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம மறுபடியும் காப்பி பண்ணியிருக்கேன். இதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நம்பர் எல்லாம் அடிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் அடிச்சிட்ட பிறகு மீதி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? HOW, அப்புறம் ARE, அதுக்கப்புறம் YOU. ஸோ இவங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவ் ஆர் யூ அப்படின்ற இந்த சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வேர்டு வந்து ஹவு, செகண்ட்ல இருக்கிறது ஆர், தேர்ட்ல இருக்கிறது யூ. ஸோ ஹவ் ஆர் யூ இதுதான் வந்து அந்த நம்பர்ஸை ஹைட் பண்ணி கிடைக்கிற வேர்ட்ஸ். Question number 8. Arrange the following from the eldest to the youngest. What do you get அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. பேரண்ட்ஸ், அப்புறம் யூ, கிராண்ட் பேரண்ட்ஸ், எல்டர் சிஸ்டர், யங்கர் பிரதர், அதுக்கப்புறம் அங்கிள். ஸோ இப்போ இதில் எல்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறதே கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ எஃப் தான் வந்து இருக்கிறதே எல்டஸ்ட். ஸோ எஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பேரண்ட்ஸ் ஏ. அதுக்கு அடுத்தது அங்கிள். பட் அங்கிள் அப்படின்றது பேரண்ட்ஸை விட எல்டராகவும் இருக்கலாம், யங்கராகவும் இருக்கலாம். பட் இங்கே வந்து வாட் யூ கெட் அப்படின்னு ஒரு வேர்டு வர்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ மீனிங்ஃபுல்லாக ஒரு வேர்டு வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது யங்கராக கன்சிடர் பண்ணி எம் வந்து நம்ம நெக்ஸ்ட் எழுதுறோம், பேரண்ட்ஸ்க்கு அடுத்து எழுதுறோம். ஸோ எம்ன்றது அங்கிள். அதுக்கு அடுத்தது எல்டர் சிஸ்டர் வருவாங்க, ஐ. இது வந்து எல்டர் சிஸ்டர். அடுத்தது யூ, எல். அதுக்கு அடுத்தது யங்கர் பிரதர், இருக்கிறதுலே யங்கஸ்ட். ஸோ ஒய். ஸோ யங்கர் பிரதர். இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா வாட் யூ கெட்ல இந்த லெட்டர் எல்லாத்தையும் லைனா எழுதணும். ஏன்னா இதான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண லெட்டர். ஸோ எஃப் ஏ எம் ஐ எல் ஒய். ஸோ ஃபேமிலி. ஸோ இந்த வேர்டு வந்து நமக்கு கிடைக்குது இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம். அடுத்து சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் நம்பர் 9. இதில் வந்து ப்ரிப்பேர் a டெய்லி டைம் ஷெடியூல் ஃபார் ஈவினிங் ஸ்டடி அட் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரஃபாக நம்ம வந்து போடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஈவினிங் டைம் வந்து நம்ம 5 o'clock ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க.
5 to 6 வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 PM to 6 PM. ஸோ இந்த இடத்துல டைம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ், என்ன சப்ஜெக்ட் என்ன டாபிக்ஸ் படிக்க போறீங்கன்றதை எழுத போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு 6:15 இல்லை இந்த பிரேக்கிங் கூட நம்ம இந்த டைம் ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ 1 hour படித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் 6 to 6:15. அதுக்கு அடுத்தது 6:15லேருந்து 7:15 வரைக்கும், இது ஒரு 1 hour. ஸோ 1 hour படிக்கிறோம், ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறோம். ஸோ அது மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக இது வேணாலும் எழுதலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 7:15லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். தென் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் ஒரு ஷெடியூல் 1 hour இருக்கு. அதுக்கப்புறம் 8:30லேருந்து நம்ம 9:30 வரைக்கும் டின்னர் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது 9:30 இப்படியே நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸில் சாப்பிட்ருவோம். மீதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 9:30 to 10 or 10:30 வரைக்கும் ஒரு பிளான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேபிளாக கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்றத எழுதிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ அது வந்து ஒரு நல்ல ஸ்டடிங் ஹேபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேபிள் போட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கே தெரியணும். ஸோ வேற ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து நீங்கள் இதை படிங்கன்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து நம்ம என்ன படிக்கணும், எதெல்லாம் நமக்கு கவர் பண்ணணும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்டே ஓனாக வந்து டிசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியை டெவலப் பண்ணாதான் அது ஃபியூச்சரில் நீங்கள் ஹையர் கிளாஸஸ் வரும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து பிரேக் டைம். ஸோ இந்த இடத்துல பிரேக் டைம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து ஒரு பிரேக் டைம் இருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு பெஸ்ட் ஷெடியூல். ஸோ நம்ம கண்டினியூஸாக வந்து 5 to 10:30 படிக்க முடியாது. கண்டிப்பாக எஃபெக்டிவாக படிக்கணும். இங்கே வந்து டின்னர் பிரேக். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன டாபிக் அப்படின்றது எழுதிக்கோங்க. மேக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன டாபிக்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சோசியல் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் என்ன டாபிக் அப்படின்றத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அது என்ன படிக்கிறீங்களோ அது எழுதிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு டெய்லி ஷெடியூல் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம படிக்கிற போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. அப்சர்வ் தி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது சொல்ல ரைட் ஆன் த நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஐட்ரேட்டிவ் பேட்டர்ன். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஸ்டிக் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண போகிறோம். இந்த டயக்ராமை நம்ம திருப்பி என்லார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கவுண்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்க 1 2 3, இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, ரைட் ஆன் த நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஐட்ரேட்டிவ் பேட்டர்ன். இதில் வந்து 3, இதில் 9, இதில் வந்து 18. ஸோ இதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்டு இன் ஈச் ஆஃப் த ஐட்ரேட்டிவ் பேட்டர்ன். இப்போ ட்ரா த நெக்ஸ்ட் ஃபிகர் இன் த பேட்டர்ன் ஆல்சோ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ்டுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வரைகிறதுக்கு இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கு கீழே 3 வரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? அந்த ஒரு ட்ரையாங்கிள் இங்கே இருக்கு, அதுக்கு கீழே 3 வரைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கு கீழே 3 வரைஞ்சிருக்காங்க, அது கீழே 1 2 3 4 5 ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள்,
3 ட்ரையாங்கிள் 5 ட்ரையாங்கிள். இப்போ நம்ம அடுத்து வரதை 7 ட்ரையாங்கிள் வரையணும். ஸோ ஒன்று ஒன்றா வரையலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக 2 வரைகிறோம், பட் அந்த கேப்பில் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3 வரைகிறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் 2 ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால 5 ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி 4 வரைய போகிறோம் நம்ம. 1, 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கு அடுத்தது 4. பட் ஆனால் 4 வரைஞ்சாலும் அந்த கேப்பில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3 more எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம இவங்க கேட்ட மாதிரி நம்ம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்னை வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி 18 கவுண்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே எத்தனை ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம்? 18 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் டைரெக்டாக இது 18 எடுத்துட்டு அது போக மீதி எழுத போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ இந்த 18 + 12 மொத்தமாக 30. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ் in the next pattern வந்து 30. நம்பர் ஆஃப் sticks used equal to 30. Question number 11 பார்த்தீங்கன்னா find HCF of அப்படின்னு சொல்லி 3 நம்பர் கொடுத்துருக்காங்க by Euclid's game அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ HCF of 28, 35 இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை யூக்ளிட்ஸ் கேம் மெத்தடில் சின்ன நம்பர் அப்படியே வச்சுப்போம். இதில் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். இப்போ இது என்ன ஆகும்னா 28, 35 - 28னா நீங்கள் தனியாக எடுத்து எழுதி சப்ட்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டா 15, 15ல் 8 போயிடுச்சுன்னா 7. இங்கே பாரோ பண்ணதுக்கப்புறம் 2, 2 - 2 0. ஸோ ரிமைனிங் வந்து 7 இருக்கு. இப்போ மறுபடியும் HCF ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு நம்ம பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் எடுத்துக்கணும், சின்ன நம்பர் அப்படியே வச்சுக்கணும். ஸோ இப்போ 28ல் நம்ம 7 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 21 வரும். ஸோ அப்போ HCF ஆஃப் இது வந்து 21,7 வரும். மறுபடியும் இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும்போது HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் சின்ன நம்பர் எடுத்துப்போம். ஸோ 21ல் 7 சப்ட்ராக்ஷன் பண்ணோம். ஸோ 11ல் 7 போயிடுச்சுன்னா 4. இங்கே ஒன்று கேரி ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஒன்று பாரோ பண்ணிட்டோம், மீதி 1 மட்டும் இருக்கு. அப்போ 14. ஸோ HCF ஆஃப் 14,7. இப்போ மறுபடியும் இதை வந்து HCF ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடணும், சின்ன நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது வந்து HCF ஆஃப் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 14 - 7 வந்து 7. ஸோ 7 and 7 வந்துருச்சுன்னா அப்போ HCF ஆஃப் நம்ம ஒரிஜினலாக என்ன நம்பர் எடுத்தோம், 28 and 35 எடுத்தோம் இல்லையா? ஸோ 28, 35ஓட HCF is 7 அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டு நம்பருக்கு இதுதான் HCFன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த 7ஐயும் இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இன்னொரு நம்பர் வந்து 42 இருக்கு. கொஸ்டின்ல வந்து 3 நம்பர் கொடுத்தாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோம். ஸோ இப்போ நம்ம HCF ஆஃப் 42வையும் இந்த 7ஐயும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதே ப்ராசஸ் இங்கே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் எடுத்துப்போம், சின்ன நம்பர் ஆஸ் இட் இஸ் எடுத்துப்போம். ஸோ HCF ஆஃப் 42ல் 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 12ல் 7 போயிடுச்சுன்னா 5, ஒன்று பாரோ பண்ணிட்டோம், பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ 35,7. மறுபடியும் HCF ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர், இப்போ சின்ன நம்பர்.
ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 35 மைனஸ் 7 வந்து 28 வரும். ஸோ 28, 7. மறுபடியும் ஹெச்சிஎஃப் ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் அப்புறம் சின்ன நம்பர். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 21, 7 வரும். 28 மைனஸ் 7 வந்து 21. மறுபடியும் ஹெச்சிஎஃப் ஆஃப் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் அப்புறம் சின்ன நம்பர். ஸோ இது வந்து இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 14 ஆயிடும். 14, 7. மறுபடியும் இதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஆஃப் 14 மைனஸ் 7 பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் அப்புறம் சின்ன நம்பர் அப்படியே வச்சுட்டோம். அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 7, 7 வருது. அப்போ therefore HCF is 7. இப்போ டோட்டலா நமக்கு HCF ஆஃப் அவங்க கொடுத்த 3 நம்பர் 28, 35, 42. ஸோ 28, 35, 42. ஸோ is 7 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா follow the given instructions to fill your name in the OMR sheet அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னன்னா நேம் should be written in capital letters from left to right அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல நம்ம நேம் எழுதிடலாமா. இப்போ இதில் வந்து நான் என் பேர் எழுதுறேன் ALEX. ஸோ இவங்க சொன்ன மாதிரி நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் 1 alphabet is to be entered in each box. நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு லெட்டர் தான் எழுதியிருக்கோம். ஏதாவது எம்டி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா if any empty box are there at the end they should be left blank. அது அப்படியே blank-ஆ விட்டுறணும். And ball pen is used for shading the bubbles for the corresponding alphabets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏ இருக்கு இல்லையா. ஸோ ஏவை வந்து இப்படி ஷேட் பண்ணுறோம். ஸோ ஏ அப்புறம் எல் வந்து செகண்ட் காலத்தில் இருக்கு எல், அதுக்கப்புறம் தேர்ட் காலத்தில் இ இருக்கு. ஸோ சாரி இ வந்து இங்கே இருக்கு இ, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எக்ஸ் இருக்கு எக்ஸ். ஸோ மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிளாங்கா இருந்துச்சுன்னா அப்படியே பிளாங்கா விட சொல்லியிருக்காங்க. அதாவது எம்டி பாக்ஸா இருந்துச்சு இந்த லெட்டருக்கு அப்புறம் எம்டி பாக்ஸ் இருக்கு மேலே, அதெல்லாம் வந்து நம்ம should be left blank அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து என்னோட நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட நேமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணி பாருங்க. ஸோ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம வந்து நேம் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். Question number 13 பாருங்க. Consider the postal index number, PIN number written on the letters as follows. ஸோ இப்போ இது வந்து நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 numbers கொடுத்துருக்காங்க. How the letters can be stored as per postal index number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே வந்து 60ன்னு ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து 60 போட்டுடலாம். அதுக்கப்புறம் 4ம் இருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கு ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் எல்லாத்துலேயுமே வந்து சேமா இருக்கு. லாஸ்ட் 3 லெட்டரை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல 560 இருக்கு, இந்த இடத்துல 560 இருக்கு, 506 இருக்கு. இதில் பார்த்துட்டே வாங்க இருக்கலே எது கம்மின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல 303 இருக்கு. இதை விட வேற ஏதாவது கம்மியா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. அப்போ இதை வந்து நம்ம 303 அப்படின்னு எடுத்துப்போம். மறுபடியும் 604 போட்டுட்டு இப்போ போட்ட நம்பர்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 303 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 470 இருக்கு. இதை விட வேற ஏதாவது சின்னது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அடுத்ததை 470ன்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 4ல ஆரம்பிச்சு எதுவுமே இல்லை. ஆக்சுவலா இங்க இன்னொரு 470 இருக்கு. பட் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ரிப்பீட்டட் வந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப எழுதக்கூடாது, ஒரு டைம் தான் அதை எழுதணும். இப்போ 4ல ஆரம்பிச்சு வேற எதுவுமே இல்லை, இது ஃபுல்லாவே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து 5ல ஆரம்பிக்கிறது தான் இருக்கு. ஸோ 604 அப்படின்னு பார்த்தாச்சு. இங்க 506 இருக்கு, இதை கேன்சல் பண்ணிடலாம். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி 505 இருக்கு, அதுக்கப்புறம் 506 இருக்கு, அதுக்கப்புறம் 509 இருக்கு. ஸோ இந்த 3 எழுதிடலாமா. 505, அதுக்கப்புறம் 506, அதுக்கு அடுத்தது 509 இது போட்டாச்சா. அதுக்கு அடுத்தது 515
16 16 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஸோ 604 5 15 ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 604 5 16. இதுக்கு அடுத்தது நமக்கு வேற என்ன இருக்கு பாருங்க, 520 இருக்கு, அதுக்கப்புறம் 560 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 604 520 604 560. மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது அடிக்காம இருக்கான்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெஃபரன்ஸ்க்காக எல்லாத்தையும் நம்ம அடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அசனிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தரா நமக்கு இதுல எத்தனை வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்றதையும் நம்ம சேர்த்தே கூட இங்க கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து 470 2 இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பிராக்கெட்ல வந்து இது வந்து 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 516 4 இருந்துச்சு, இந்த இடத்துல 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 560 வந்து 2 இருக்கு, அதையும் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? 1 இது 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இன்னும் ஒரு இது மிஸ் ஆகுது. ஸோ எது வந்து ரிப்பீட்டாக இருக்கிறத நம்ம போடணும்? இந்த 506 வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, இங்கே ஒரு 506 இங்கே ஒரு 506 இருக்கு. ஸோ இதுவும் வந்து 506ல வந்து 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த ரிப்பீட்டாக இருக்கிறதெல்லாம் 2 + 2 4 4 + 4 8, அதுக்கப்புறம் 8 + 2 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 11 12 13 14 15. நம்ம ஸ்டார்டிங்ல கவுண்ட் பண்ணலையே 15 நம்பர்ஸ் இருக்குன்னு. ஸோ அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு.